எனக்கு ஒரு சந்தேகம். இங்கே பேண்டவர் தான் இருக்காருன்னு நான் சொல்கிறேன். இந்த பூல் டிவியில் பேண்டவர் தான் இருக்காருன்னு சொல்லி எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இவனுங்க சொல்கிறானுங்க, இல்லை இங்கே ஆவியானவர் இருக்கார், ஆண்டவர் இருக்காருன்னு. ஆண்டவர் தான் ஒரு ஆடை அந்த சபைக்கு கொண்டு வருதுன்னு சொல்கிறானுங்க. சரி, ஆனால் அப்படி வந்த ஆடுகள் எதுவுமே அங்கே நிலையாகவும் இல்லை. ஒன்று. ரெண்டாவது, அங்கே பேண்டவர் இருக்கிறதுக்கு உறுதியாக ஒரு விஷயம் என்னென்னா, நீ ஏன் வந்தவங்களை செக் பண்ணுற? கரெக்டா? நீ ஏன் செக் பண்ணுற? ஏன் அவனை குறித்து ஆராய்ச்சி பண்ணுற? அவன் இருப்பானா? அவன் நாளைக்கு இந்த சபையில் நடக்கிற தில்லுமுள்ளெல்லாம் வெளியில் போய் சொல்லிடுவானா? அவன் இந்த சபையிலே இருப்பானான்னு ஏன் ஆளை வச்சு செக் பண்ணுற? இப்படி தான் ஸ்டான்லி, எங்கள் ராணிப்பேட்டை ஸ்டான்லியை இந்த ப்ரூனோ விஸ்வாங்களை வச்சு மிரட்டி பேசி கேட்டேன். அதுக்கப்புறம் என்னை வச்சே ஒரு ஆளை பேச வச்சேன். சரியா? யாருன்னு தெரியுமா உனக்கு? 2022/12/27 பேசியிருக்கோம். சரியா? இந்த ஆடியோ எனக்கு கிடைச்ச போது தான் எனக்கு தெரியும் உண்மையாலுமே. அப்போ தான் நான் யோசிக்கிறேன், இந்த ஆடியோ பேசும்போது என் கூட யார் இருந்தா அப்படின்னா, நீ சொல்கிற நீ சொல்லி இப்போ தான் பொம்பளைங்க மாதிரியே பேசுவான், பொம்பளைங்க மாதிரியே பேசுவான், பொம்பளைன்னு அந்த ஆள் என் கூட, அந்த ஒரு அப்ராணி சப்ராணி என் கூட இருந்தான். சரியா? ஆனால் அவனுக்கு தெரியாது அவனை நீ பொம்பளை மாதிரி ட்ரீட் பண்ணுறேன்னு அவனுக்கு தெரியாது, பாவம். சரியா? ரைட்டு, இருக்கட்டும். அப்போ வில்சன் என் கூட இருந்தாப்புல. சரியா? வில்சன் அதை வச்சு தான் நீ ரெக்கார்ட் பண்ண சொன்னேன். சரி, என்ன மசருக்கு நீ செக் பண்ண வைக்கிற? எனக்கு அது புரியலை. ஏன் செக் பண்ண வைக்கிற? ஒருத்தரையும் தனியாக இதே உங்கள்கிட்ட விவரமாக கேள்வி கேட்குறவன், உன்னை பற்றி விவரமாக பேசுகிறவன் இருந்தால் நீ செக் பண்ண வைக்க மாட்டேன். ஏன்னா நான் தெரிஞ்சிடும், உன்னுடைய வண்டவாளமெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிடும் சொல்லிட்டு கேட்க மாட்டானா. ஒரு மங்கூஸ் மாதிரி எவனாவது வந்தானுவேன், மங்கூஸ் மண்டைய மாதிரி எவனாவது வந்தானுவேங்க. ஆனால் அவனை நீ செக் பண்ணுற. ஏன் மோசஸு கூட நீ செக் பண்ணியிருக்க ஆளை வச்சு, கரெக்டாக? அதுக்கப்புறம் இந்த டிஎல்சி பாண்டி அவனை கூட நீ என்ன பண்ணியிருக்க? செக் பண்ண என்ன வச்சு. நிறைய பேர் கேட்பாங்க உண்மையாக செக் பண்ணாரான்னு. அதற்கான ஆடியோவை ஷோ பண்ணுறேன், நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. டிஎல்சியில் உங்களுக்கு எதாகிடுச்சுன்னா அங்கே போயிடுவீங்க. அப்போ எங்கே இல்லை, இப்போ பவுல்டியில் இருக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க. சரி, சப்போஸ் நம்ம டிஎல்சிலேயே திரும்ப ஓகே வாங்க இதெல்லாம் பண்ணி தரோன்னா அப்போ போயிடுவீங்களாங்க? வந்துடுவீங்களா நம்ம கூட? சரி செய்யுங்க, வந்துடுறேன். சரி 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 சரிங்க. எல்லாருமே தான் இப்போ ஒரு வேலைக்கு போகிறோம்னா சம்பளத்துக்காக போகிறோம், சம்பளத்தை வாங்கி சோறு சாப்பிட்றோம், வீடு கட்டுறோம், துணிமணி எடுத்து போடுறோம். சரி சரிங்க. எல்லா மனுஷனுமே தேவைக்காகத்தான் போகிறோம். ஓகே, புரிஞ்சதா? அவரை ஆளை வச்சு பேச வேண்டியது எதுக்கு? ஏன் நான் டிஎல்சிக்கார மாதிரி ஏன் பேசணும்? அப்படின்னா நம்ம கூட வந்துடுவீங்களா டிஎல்சி? அப்போ நான் அங்கே தான் இருக்கேன். சரியா? பாண்டிக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. வேறு வேணா நம்பர் இருக்குது, கூப்பிட்டு கேட்டு பாருங்கள். சரியா? நான் போத்தனூர்லேருந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி நான் பேசியிருப்பேன். வேணால் கேட்டு பாருங்கள், கோயம்புத்தூர் போத்தனூர்லேருந்து யாராவது பேசுனாங்களான்னு. மேலே இதுதான் அந்த நம்பர், இந்த நம்பருக்கு தான் கூப்பிட்டு பேசியிருந்தேன். சரியா? ரைட். அப்போ அந்த பாண்டிக்கிட்ட என்னை ஆளை வச்சு பேச வச்சாங்க. எனக்கு அப்போல்லாம் புரியல உண்மையாலுமே. இந்த யூடியூப்பை பார்க்குற நண்பர்களுக்கு சொல்கிறேன், எனக்கு அப்போல்லாம் புரியலை. ஏதோ செக் பண்ணுறாங்க பொழுது, அந்த ஆள் ஏதோ திருட்டுத்தனம் பண்ணியிருப்பாப்புல போல இருக்குது அப்படின்னு நான் நினச்சேன். அப்புறம் தான் புரியுது, இவனுங்க தான் திருட்டுத்தனம் பண்ணியிருக்கானுங்க. இவனுங்க பண்ணுற திருட்டை வெளியில் யாராவது சொல்லிடுவாங்களோ. எனக்கு குறிப்பாக அந்த ஆள் உசிலம்பட்டி சொன்னாப்புல, அவர் உசிலம்பட்டி இவனுங்க சபைக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்காப்புல. ஸோ இவரும் உசிலம்பட்டி, அவங்களும் உசிலம்பட்டி. புரியுதா? நாளைக்கு இந்த சபையிலேருந்து யாராவது ஒருத்தன் வெளியில் போய் ஏதாவது சொல்லிடுவேன். ஏன்னா நம்ம எல்லாருமே, நாங்களும் சரி, இந்த யூடியூப்பில் முன்னாடி நடக்கிற இந்த வீடியோவில் நம்ம மட்டும்தான் பார்க்குறோம். வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்களை யாரும் டெலிகாஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. புரியுதா? அப்போ வீடியோக்கு முன்னாடி எத்தனையோ பேர் போய் சொல்லிட்டு பின்னாடி என்ன வேலையும் பார்த்துட்ருக்காங்க. அந்த மாதிரி தான் இங்கேயும் நடக்குது. அதனால் உங்களுக்கும் கடவுளுக்கும் இங்கே புரோக்கர் தேவையில்லை அப்படிங்கிறது தான் நான் கற்றுக்கிட்ட விஷயம். இப்போ இந்த சபைக்கு போய் இவன்கள்ட்டேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒன்று என்னென்னா, எனக்கும் ஆண்டவருக்கும் இடையில எந்த புரோக்கரும் தேவை கிடையாது. எனக்காக இன்னொருத்தன் போய் அங்கே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் கேட்டால் இத்தனை, இப்போ நான் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் இவன் என் கூட இருந்தானா? கிடையாதுல்ல. எல்லாருக்கும் தெரியும். இந்த 2 வருஷமாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க 3 வருஷமாக இருந்தாலும் தெரியும், 2 வருஷமாக தெரியும், 1 வருஷமாக தெரியும். அப்போ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செத்தாக போயிட்டீங்க? இல்லை, எல்லாரையும் அந்த ஆண்டவர் பார்த்துட்டு தான் இருந்தார். அப்போ அதுக்கு மட்டும் இப்போ ஏன் இவனுக்கு இடையில ஒரு புரோக்கர் தேவை? அவசியமே இல்லை. உங்களுக்கு நல்லது பண்ணணும்னு தோணுதா? என்னுடைய கருத்து, நான் இன்றைக்கி கற்றுக்கிட்டது, நான் போய் வெளியில் பண்ணிட்டு போகிறேன். எனக்கும் ஆண்டவருக்கு இனி எந்த புரோக்கரும் எனக்கு தேவையில்லைங்கிறேன்.
அதே போல் தான் நீங்கள் இருங்க, இப்படியே இருங்கன்னு நான் சொல்ல வரல. ஆனால் இந்த சபையில் இவங்க திட்டுத்தனம் பண்ணுறானுங்க, ஆளை வச்சு செக் பண்ணுறானுங்கன்னும் போதே தெரிஞ்சுக்கோங்க இவன் ஃப்ராடு வேலை பண்ணுறான், இவங்கிட்ட பேண்டவர் இருக்கான்னு இதுலேருந்தே தெரியுது. நீங்கள் இதை பார்த்து தெளிவடைகிறதும் தெளிவடையாமல் போகிறதும் உங்கள் கையில் இருக்குது. எனக்கும் ஆண்டவர்களில் எந்த புரோக்கரும் தேவையில்லை. சரியா? நான் டைரெக்டாகவே பேசிக்கிறேன். நான் பேசுகிற குரலை கேட்காம இருந்துருவாங்க. எத்தனையோ பேர் அப்படி தான் இருக்காங்க. இவன் ஒருத்தன் வந்து தான் எல்லாத்தையும் காப்பாற்றுறேன் கிடையாது இல்லையா? அப்படி எடுத்துக்கு இவன் ஒரு புரோக்கர், இவங்ககிட்ட காசை கொடுத்து இவன் மூலமாக ஏழைக்கு செஞ்சு அங்கேருந்து என்கிட்ட வரதுக்கு நானே ஏழைக்கு செஞ்சுட்டு போயிடுவேன். நாளைக்கு அந்த ஜனம் எனக்கு வந்து செய்யாது. எனக்கு அது தேவையும் இல்லை. நான் செய்யறதுக்கு இருக்கிற செஞ்சுட்டு போகிறேன். எனக்கு புரோக்கர் தேவையில்லை. ஓகே? அதனால் இவனுங்க ஃப்ராடு வேலை பண்ணுறானுங்க, ஆளை வச்சு செக் பண்ணுறானுங்க, ஆளை வச்சு மிரட்டுறானுங்க. ஒரு ஆண்டவர் இருக்கிற சபையில் ஆளை வச்சு மிரட்ட வேண்டிய அவசியம் என்ன? நல்லவனாக இருந்தால் வந்தால் இருந்துட்டு போ, நான் நல்லவன், நான் உண்மை உள்ளவன், நீ வந்தால் என்னை பார்த்து இருந்துட்டு போன்னு சொல்லிட்டு பேசாமல் இருக்கலாம்ல. ஏன் ஆளை வச்சு செக் பண்ணணும்? அது என்னை வச்சு நான் தான் செக் பண்ணுறேன். டிஎல்சிலேருந்து பேசுகிறேன்னு சொல்லு, காசு கொடுத்தா நீ வந்துடுவியான்னு கேளு. ஏன்னா இந்த சபையை பற்றி நீ என்ன நினைக்கிறேன்னு கேளு. அதை சொன்னான். இந்த பவுல் டிவியை பற்றி நீ என்ன நினைக்கிற, அங்கே என்ன பார்த்த அப்படிங்கிறத கேளுன்னு தான் என்கிட்ட சொன்னானுங்க. சரியா? அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் இவன் செக் பண்ணதில் இப்போ தான் ஏன் இன்னொரு கண்ணு எனக்கு ஓப்பன் ஆகிருக்கு. எப்படி இவங்களை பார்த்ததில் இவனுக்கு இந்த அளவுக்கு கேவலம் வந்தது கூட என்னுடைய அறிவுக்கு எட்டாமல் போச்சே, அந்தளவுக்கு நான் அந்த மூழ்கி இருந்தனே அப்படின்னு இன்றைக்கி தான் நான் யோசிக்கிறேன். அதனால் என்ன மாதிரி நீங்களும் மூழ்கி இருக்கீங்கன்னா ஒரு செகண்ட் நின்று நிதானமாக யோசனை பண்ணிக்கணும். அடுத்த வீடியோவில் இந்த எஸ்பி மேட்டர் இருக்குது இல்லையா, இந்த போலீஸ் ஸ்டேஷன் மேட்டரை தெளிவாக சொல்கிறேன். அடுத்து ஏன் வந்து இன்னும் நான் ஸ்ட்ராங்காக வந்து இவனை விட்டு விலகினேன், இன்றைக்கி இந்த வீடியோ போடுறதுக்கு என்ன காரணங்கிறத கூட, அதாவது இந்த மாதிரி நான் வீடியோ பேசுகிறதுக்கு கூட என்ன காரணங்கிறது கூட நான் அடுத்து சொல்கிறேன்.